ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வடை சட்டியில் வச்சு நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த தோல் நீக்க தேவையில்லைங்க. அது கூட செஞ்சால் தான் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அது கூட காரத்துக்கு தேவையான வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி பழம் பெருசாக ஒன்று பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா அப்படியே தருன்னு சட்னி சூப்பராக அரைச்சி சூடான இட்லி கூட சாப்பிட்டு பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க.